ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் புதினா இலையை வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாயும் ஒரு கொத்து மல்லி இலையும் நல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் ஒரு 3 பட்டை, ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அது கூடவே நீங்க ஒரு 3-4 கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, கிராம்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டா வதங்க விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு 20 முந்திரி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பாய் வீட்டு மட்டன் பிரியாணியில் எல்லாருமே முந்திரி சேர்த்து தான் பண்ணுவாங்க, அதனால தான் இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்குது. பாருங்க, இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. முந்திரி நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிச்சான ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும் பிரியாணி. நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது லைட் ப்ரௌன் ஆகணும், இதை கருக விட்டுறாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது தான் வந்து நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால நான் வீட்டிலேயே பண்ண இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது அடி பிடிக்கும். ஸோ நீங்கள் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடி பிடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. அது கூட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதங்கி வரும்போது நல்லா நம்ம பிரியாணி மசாலா, நான் சக்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம மல்லி இலை ஒரு கையும் புதினா இலை ஒரு கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இது கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. பிரியாணி மசாலா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு முக்கியமான ஒன்று ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா தட்டி எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஸ்மெல் சூப்பரோடு வரும். இதுதாங்க சீக்ரெட்டே, ஜாதிக்காய் தான். ஸோ ஜாதிக்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் சேர்த்துக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்கணும். அப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மல்லி இலை புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த மசாலாவை இதில் சேர்த்தாச்சு. இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதை 40 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. நீங்கள் வந்து 40 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் வந்து ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த நம்ம 1.5 கப் தண்ணி சேர்த்து இப்போ வந்து நீங்கள் அந்த ரைஸையும் இதில் சேர்த்துக்குங்க. மட்டன் அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம மட்டன் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு. மட்டன் சேர்த்த உடனே நம்ம ரைஸையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ மட்டன் வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் வந்து 1/2 கிலோ தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ ரைஸும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு விசில் வச்சு நல்லா மூடி வச்சு விசில் அடங்குற வரைக்கும் விட்டுருங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். நான் மட்டனை வந்து ஆல்ரெடி வந்து 6 விசில் விட்டு வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை தான் இதில் சேர்த்தேன். பாருங்கள், ஒரு விசில் விட்டதும் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லைட்டாக இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா லெமன் ஒன்று புழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் ஊற்ற மாட்டோம் இதில், அதனால நல்லா ஒரு லெமனை இதில் புழிஞ்சு விட்டுட்டு இது கூட நல்லா ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு 2-3 ஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிங்க. பாருங்கள், இதில் நல்லா நெய் ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து மாற்றி வச்சுட்டு லாஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கூட ஒட்டாமல் சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு சூப்பரான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி நமக்கு கிடைச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.